இன்றைக்கி நாம் முட்டை ஓவன் இல்லாமல் கோதுமை மாவு வச்சு கடையில் கிடைக்கிற பனானா கேக் வீட்டிலேயே எப்படி ரொம்ப சுலபமாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கடையில் கிடைக்கிறது போலவே நல்ல பஞ்சு போல் ரொம்ப ருசியாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட் பனானா கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரேயை ரெடி பண்ணிடலாம். நான் ரெக்டாங்குலர் ஷேப்பில் ட்ரே எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இது போல் ட்ரே இல்லைன்னா ஸ்கொயர் இல்லைன்னா ரவுண்டாக இருக்கிற ட்ரே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சுற்றி முழுக்க எல்லா ஓரங்கள்லேயும் எண்ணெயை லைட்டாக தடவிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பட்டர் ஷீட்டை இந்த மாதிரி சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு கீழே வச்சுட்டு மறுபடியும் மேலே லைட்டாக எண்ணெயை தடவிக்கோங்க. இது போல் கேக் ட்ரேயை ரெடி பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. கேக் ட்ரே இல்லாதவங்க வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்து இது போல் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப்பு சீனி சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக 5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, கூடவே ஒரு கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பால் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப்பு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிருக்கு பதிலாக நீங்கள் முட்டை சேர்க்குறதா இருந்தால் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப்பு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் முழுமையாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா க்ரீமியான பக்குவத்துக்கு ஒரு வாட்டி நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சதுக்கு அப்புறமா இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு பாத்திரத்துக்கு மேலே ஒரு அரிப்பை வச்சுட்டு 1/2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஜலிச்சுக்கோங்க. ஜலிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி துண்டு துண்டாக இருந்துன்னா கையால் லைட்டாக தடவி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஜலிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்க் வச்சுட்டு லைட்டாக இந்த மாவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா இதையும் ஒரு பக்கமாக வச்சுட்டு ஒரு விரிஞ்ச பாத்திரத்தில் 7 வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸாக இருந்தால் 7 சேர்த்துக்கோங்க. பெரிய வாழைப்பழமாக இருந்தால் 3 சேர்த்துக்கிட்டா போதும். நான் எடுத்துருக்கிறது பாளையங்கொட்டை பழம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச எந்த வகையான வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லா பழுத்த பழமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு ஃபோர்க் வச்சுட்டு இதை நல்லா மசிச்சுக்கோங்க. இது போல் மசிச்சு செய்யும்போது தான் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். பேக்கரியில் கிடைக்கிறது போலவே இருக்கும். இது மாதிரி மசிச்சுக்கோங்க. மிக்சியில் அரைச்சி செய்ய வேண்டாம். கொஞ்சம் கூட துண்டுகள் இல்லாமல் இது போல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நாம் ஏற்கனவே மாவு ஜலிச்சு வச்சுருக்கோம்ல, அதோட இந்த மசிச்ச வாழைப்பழம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பொருட்களை அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ விஸ்கு வச்சுட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. மாற்றி மாற்றி கலந்துக்கக்கூடாது, ஒரே டைரெக்ஷனில் கொஞ்சம் மெதுவாக கலந்துக்கோங்க. விஸ்க் இல்லாதவங்க வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட பச்சை மாவு இல்லாத மாதிரி இது போல் ஒன்று சேர கலந்துக்கோங்க. இப்போ மாவு கொஞ்சம் இறுகமாக இருக்குது, அதனால இதோட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கணும். நாம் இதுக்கு பால் சேர்த்துக்கல, பாலுக்கு பதிலாக பால் பொடி தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் பால் சேர்க்குறதா இருந்தால் 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். இப்போ கேக்குக்கு மாவு ரெடியாக இருக்குது. மாவோட பக்குவத்தை பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் இறுகமாக, ரொம்ப லூஸாக இல்லாத மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கேக் ட்ரே, அதுக்குள்ளே இந்த மாவு எல்லாத்தையுமே மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கு அப்புறமா இதை நல்லா டேப் பண்ணி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு கொஞ்சம் இறுகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அன்ஈவனாக இருந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்திங்கன்னா ஈவன் ஆகிடும். இப்போ நம்ம கேக்கை வேக வச்சிடலாம். கேக்குக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு குக்கரில் கொஞ்சமாக தூள் உப்பை தூவிட்டு உள்ள ஒரு ஸ்டாண்டையும் போட்டுட்டு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கணும். சூடானதுக்கு அப்புறமா உள்ள கேக் ட்ரேயை வச்சுட்டு ஒரு 60 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா கேக் நல்லா பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடும். வெளியில் எடுத்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு கமத்திடுங்க. ஈஸியாக வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம பேக்கிங் சீட் வச்சுருந்தோம்ல, அதை இந்த மாதிரி கையால் எடுத்துடணும். முட்டை இல்லாமலேயே கோதுமை மாவு வச்சு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் நல்லா ருசியாக கேக் செய்யலாம். கண்டிப்பாக இது போல் செஞ்சு கொடுங்க. இதை நீங்கள் 1 வாரம் வரைக்குமே வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுத்து விடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வெளியில் எடுங்க. அப்போ தான் பிஞ்சு போகாமல் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை நான் கடையில் கிடைக்கிற போல் பீஸ் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம்.
நல்ல சாஃப்டாக ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பனானா கேக்கை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்ல பழுத்த வாழைப்பழம் இருந்துச்சுன்னா தூக்கி போடாமல் இது போல் ஆரோக்கியமாக கேக் செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, இந்த பனானா கேக் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே ஹைப் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.